ஹாய் அம்மா லைஃப். இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா பாருங்கள், சிக்கன் வாங்கி வந்திருக்கு, மட்டனு, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே அறுத்து வச்சுட்டுருக்கிறேன். சிக்கன் வந்து கிரேவி பண்ணுறதுக்கோசரம் எல்லாமே கலந்து மசாலாலாம் கலந்து வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு வந்து செய்யலாம். அந்த லெக் பீஸ்க்கு வந்து பிரியாணி செய்யலாம். பாஸ்மதி ரைஸில் செய்யலாம். எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் போடுறேன். பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவி ஊற்றிடணும். 1 மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு பிரியாணி செய்யலாம். காலையிலே கறி வாங்கின்னு வரதுக்கு அனுப்பிச்சி விட்டேன். நிறைய நேரம் பண்ணிட்டாங்க, 2 மணி நேரம் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே அறுத்து வச்சுட்டேன். இப்போ பாரு, பச்சை மிளகா மட்டும் அறுத்து பிரியாணி தாளிச்சு விடலாம். அதெல்லாம் கத்தி வந்து பெரிய கத்தியாக வீட்டில் இருக்கிறத வச்சு கொடுப்பாங்க. இரும்பு வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் அறுக்கவே முடியாது. நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் அறுத்துக்கிடுவோம். இப்போல்லாம் பாரு, நான் சூரியன் நல்லா வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நல்லா அறுக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அறுத்துட்டு சமைக்கிறதுக்கு. பிரியாணி செய்கிறதுக்கு தக்காளி அறுத்துக்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பிரியாணிக்கு அரிசிக்கு வந்து 3 தக்காளி அறுத்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸ்டவ் பற்ற வைக்கலாம் வாங்க. நார்மலாக எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போடலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். பட்டை 2 பட்டை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போட்டதுக்கு உடனே வந்து பச்சை மிளகா போட்டோங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கிடும். நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா பச்சை மிளகா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதனால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். தாளிச்சிச்சு பட்டை லவங்கம். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். ஒரே டம்ளர் அரிசி தானே, அதனால போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து சுருண்டு வர மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி வாங்கி வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியே வச்சுருங்க. இல்லைன்னா மண்ணில் கூட போட்டு வைங்க, நல்லாயிருக்கும் மணலில். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்து போட்டுருங்க பிரியாணிக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வரக்குள்ள வந்து கல் உப்பு கொஞ்சம் போடலாம். போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, நல்லா வணக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகொட்டை, சீரகம் 2 போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வணங்குற வழி வந்து மட்டனுக்கு வந்து இதெல்லாம் வணக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயம், பூண்டெல்லாம் தக்காளிலாம் வணக்கி குழம்பு வைக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து ஆரமாக போட்டால் தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வந்து 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால வந்து தேவையான அளவுக்கு பட்டை லவங்கம் கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டால் ரொம்ப கசக்கும், சாப்பிட முடியாது. வணங்கிடுச்சு வந்து பாருங்கள், நல்ல வாசம் அடிக்குது. இது பாருங்கள், சிக்கன் வந்து லெக் பீஸ் போடலாம் பிரியாணிக்கு. நல்லா சேர்த்து வணக்கலாம். பச்சை மிளகாய் முதலே போட்டதுனால வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போடலாம், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும்.
இந்த பட்டை லவங்க கசகசா எல்லாம் போட்டங்கள்ல போட்டு பாருங்கள். குழம்புக்கு வந்து மட்டன் குழம்புக்கு கொஞ்சோண்டு கடலை போடுங்க எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வருங்க. பொன்னிறமாக வறுத்தங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வறுத்துட்டு எல்லா மசாலாவும் ஆட்டினாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வணக்கி செஞ்சிங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். நாளைக்கு சாயந்தரம் வரையும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இப்படி வணக்கிட்டு குழம்பு செய்யுங்க. மட்டன் குழம்பு செஞ்சிங்கனாலும் சரி, சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சரி, அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இப்படி வணங்கினோம்னா. செஞ்சிங்கன்னா நல்லா வணங்கி சிக்கனு இங்கே பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வணங்கினோங்கன்னா சிக்கன் வணங்கினா நல்லாயிருக்கும். எவ்வளோ வணக்குறீங்களோ அவ்வளோ வெளியே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பாரு வெங்காயம் பூண்டு எல்லாம் வணங்கிடுச்சு. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்டு வந்து வணக்கி வச்சிங்கன்னா வந்து 2 நாளைக்கு குழம்பு நல்லாயிருக்கும். வேணுன்ற அளவுக்கு வந்து இந்த மசாலாலாம் கரெக்டாக போட்டாங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. இப்படியே லெக் பீஸ் நல்லா இருக்குது, வணங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து தயிர் போட்டுக்கலாம். தனியாக சாப்பிட்டா தயிர் மோர்லாம் சாப்பிட்றதில்ல, அதனால பிரியாணியில் போட்டாங்கன்னா தெரியுதுல, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில். இந்த தேங்காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கின பின்னாடி வந்து இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதுக்கு. நல்லா எண்ணெயில் வணக்கணுங்களா வந்து குழம்பு நல்லாயிருக்கும். அதனால தக்காளியும் போட்டு வணக்கிடணும். அப்படியே பச்சையெல்லாம் போட்டு குழம்பு வைக்காதீங்க. இப்படி வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் செய்யுங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படி நான் செஞ்ச மாதிரி. இப்போ வந்து இப்படியே வணங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணி வந்து அரிசி போட்டுடலாம். பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸை எல்லாம் தேவையான அளவுக்கு அரிசி போட்டால் தான் பிரியாணி கரெக்டாக இருக்குன்னுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அரிசி போட்டு இப்படி பாருங்கள். இப்படி பார்த்துட்டு ஒரு இன்ச்சு வந்து மேலே இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். பிரியாணிக்கு தேவையான தண்ணி இன்ச்சு அப்படி போட்டுக்கோங்க அளவுலாம். இப்போ தான் நெய் காசனா நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அரிசி பிரியாணிக்கு தேவையானது பாருங்கள். பிரியாணிலாம் இப்படி அளவாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி கரெக்டாக இவ்வளோதான். தண்ணி கொஞ்சோண்டு இவ்வளோ ஆரமாக வச்சிங்கன்னா சரி, பிரியாணி ஆயிரும். குக்கர் போட்டு விசில் வைக்காதீங்க, இப்படியே கூட வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா நல்லா மூடியெல்லாம் போட மாட்டேன் பிரியாணிக்கு. இப்படி வச்சு விட்ருவோம் தம் மாதிரி, அப்படியே வெந்துக்கும். அவ்வளோதான். இந்த கையே வலிக்குது, உப்பு கூட எடுக்க முடியல. இதில் உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. தேவையானதெல்லாம் வணக்கினதெல்லாம் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. வெங்காயம் பூண்டு தக்காளி பட்டை லவங்க எல்லாமே இறக்கி ஆற வச்சிடலாம் மிக்சியில் ஆட்டுறதுக்கு. பிரியாணி வந்து பாரு இப்படி தான் ஆவிலே வேக வச்சுக்க வேண்டியது தான். குக்கர் விசில் போடாதே. மட்டன் இதில் வச்சிடலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் போடலாம். போட்டுட்டு கறியை வணக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து கறி வந்து என்ன பண்ணணும்னா, வாங்கிட்டு வரக்குள்ள கடையிலேருந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கறி போட்டுடலாம். கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறி வாங்கிட்டு வந்தது வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி ஊற்றிட்டா வந்து வாடை வராது, கவுசி வராது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, மட்டன் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கறி வந்து எண்ணெயில் வணங்கணும். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டாங்கல்ல, அதனால் நல்லா வணங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். கறி பார்த்தா தெரியுது பாருங்கள். இப்படி வணக்கக்குள்ளே இந்த கொழுப்பு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே கறி இலை ஆட்டுக்கறியாக இருக்குது. வணக்கக்குள்ளே பாருங்கள், முட்டையாக இருக்குது. பார்த்தங்கன்னா நல்லா இருக்குது. வணக்க பார்க்கக்குள்ள ஒரு நல்லி மட்டும் இருக்குது, ஒன்றே ஒன்று. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நல்லி. இது நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக குழம்புல வேகக்குள்ள.
எலும்பு நல்லா வெந்துச்சுன்னா வந்து சாப்பிடக்குள்ள சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல வேகக்குள்ள வெந்து சாப்பிடக்குள்ள இது எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. மசாலா ஆட்டின்னு வரத்துக்குள்ளே வந்து இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு பின்னாடி அப்புறமேட்டுக்கு வந்து மசாலா ஆட்டி இதில் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் போட்டு 2 3 4 5 விசில் விடலாம். ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் போதும். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் 5 விசில் போடலாம். போட்டு விசில் போட்டு விடலாம். வெந்துச்சுன்னா மசாலா ஆட்டி அப்புறம் ஊற்றிக்கலாம். சில்லி வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். இங்கே வாங்க பிரியாணி வந்து இறக்கி வச்சிடலாம். சரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பிரியாணி பாருங்கள். இப்படியே தாளிச்சு விட்டு இப்படியே செய்ய வேண்டியது. பிரியாணி சூப்பராக இருக்கும். பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பிடுங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே முன்னே காஞ்சிச்சு. வாங்க சில்லி போட்டுடலாம். சில்லி வந்து சின்ன சின்னதாக அறுத்து கொடுக்கல, கடையில் பெருசாக அறுத்துருக்குறாங்க. இவங்க வாங்கின்னு வந்தவங்களும் வந்து இது பார்க்காத அப்படியே வாங்கின்னு வந்துருக்குறாங்க. சரி கடைக்கு வச்சிருச்சு, என்ன பண்ணுறது, அப்படியே போட வேண்டியதுதான். எல்லா சில்லியுமே பாரு போட்டுருவேன். வேகட்டும். திருப்பி போடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, ஒரு பக்கம் திருப்பி போடலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, அது தெரியாது. பாப்பாலும் வந்து அப்படியே கலக்கிந்து வச்சுட்டா, சின்ன சின்னதாக அறுத்து கூட வச்சுருக்கலாம். சரி விடுங்க, வேக வைக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். அவன் என்ன பண்ணுறது ஒன்றும். பெருசாக இருந்தாலும் சில்லி வந்து நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சரி இருக்கட்டு விடுங்க, அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபை தான். சாப்பிட்டு பார்க்கலாம் பெருசாக. டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சாப்பிட்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்லான்னு ஞாயிற்றுக்கிழமை அதுமா. இன்றைக்கி பாரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்து ஒரு விசில் வந்துருக்கு. இன்னும் ஒரு 3 விசில் விடலாம். இதை சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதெல்லாம் கொஞ்சம் வெந்துட்டு மாதிரி இருக்குது, பெருசு தான் கம்மியாக இருக்குது, வேந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் வந்து சில்லி நல்லாயிருக்கும். பெருசாக இருக்குது. சில்லி வந்து லைட்டாக சிம்மில் வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே வேகட்டும். நம்ம போய் அதுக்குள்ளே வந்து மட்டன் தேவையானுக்கு வணக்கணுங்க பாரு. அதெல்லாம் மசாலாலாம் ஆட்டின்னு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா சூடாக இருந்தது, ஆறிடுச்சு. இதனால் மிக்சியில் போட்டு ஆட்டின்னு வந்துடலாம். எடுத்துடலாம். எல்லாம் வெந்துருச்சு. சில்லி எடுத்துடலாம். மிக்சியில் வந்து அரைக்கக்குள்ள நல்லா திப்பி அரைக்காதீங்க. நல்லா நெய்ஸாக இது மாதிரி அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 4 5 விசில் வெந்துருச்சு. இப்போ வந்து ஆட்டின்னு வந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். அதனால வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுவேன். ஒரே ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கிறங்கல்ல, மசாலாலாம் ஆட்டந்தெல்லாம். இப்போ டேஸ்ட்டு உப்பு வரைக்குதா மிளகாத்தூள் வரைக்குதான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு அலக்கி ஊற்றிக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுருக்கலாம். கலந்து விட்டு உப்பு வரைக்குதா பார்க்கலாம். உப்பு மிளகாத்தூள்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா சரி இறக்கி வச்சு சாப்பிட்லாம். குழம்பு எல்லாமே கலந்து வச்சுட்டேன். அவ்வளோதான், கொதிக்கணும். ஒரு கொதி வந்தால் சரி எடுத்துடலாம் மட்டனு. நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றது. தயிர் பச்சடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் இருந்துச்சு பிரியாணிலாம் செஞ்சுட்டு, அது கொஞ்சம் தயிர் பச்சடி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கலக்கி விட்டுடலாம். சமையலாம் முடிஞ்சு. வாங்க சாப்பிட்டு காட்டுறேன். வாங்க போகலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் என்னென்னு சொல்லலாம். இது சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் போட்டு செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், லெக் பீஸு, ஒயிட் ரைஸு, சில்லி, முட்டை, வெங்காயம், மட்டன் குழம்பு, தயிர் பச்சடி, பூரி. பாருங்க எவ்வளோ நல்லா கொதிக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு.
இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இறக்கி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரி, எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி வந்து பொல பொலன்னு இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் பாரு, லெக் பீஸு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் நெல்லி எலும்பு பாருங்கள், நெல்லி எலும்புனா நெல்லி எலும்பு தான், சூப்பராக இருக்குது. அதில் உள்ள இருக்கிற கொழுப்பு மாதிரி வர்றது சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது எலும்புக்குள்ளே. மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா வந்து பாருங்கள் நைஸாக வெந்திருக்கு, நல்லா அங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இளங்கறினாலும் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து கடிச்சா சூப்பராக இருக்கும். சில்லி கூடையும் வந்து வெங்காயம் சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.